ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். தீபாவளி சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைலின்னு சொல்லுவாங்க, சாரம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம மூட்டி அடிக்கிறது, ஓரம் அடிக்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பிகினருக்கான ஒரு வீடியோ தான். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ரெடிமேடாகவே அதை ஒரு கைலி வந்து ஓரம் அடித்து கொடுத்துட்றாங்க. கைலி ஓரம் அடிக்காமலும் சேல் பண்ணுறாங்க. அப்படி வாங்கினது தான் இது. நானும் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துக்கோங்க. நம்ம சரி ஸ்டிச் பண்ணால் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் இதை அடித்தேன். அப்போ அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கைலி ஓர் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், இதில் வந்து வெளிப்பக்கத்தில் தான் நமக்கு இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அது சங்கு மார்க்கு அந்த மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் உள்பக்கமாக வச்சுட்டு அதாவது அதனுடைய உள்பக்கம் இருக்குது பார்த்திங்களா, வெளிப்பக்கத்தில் தான் அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் உள்பக்கத்தை ரெண்டையும் ஒன்று போல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதில் 2 முனையும் ஓப்பனாக இருக்கும். பார்த்திங்கன்னா 2 கார்னர் பகுதியும் 2 சைடும் ஓப்பனாக இருக்கும். அது 2ஐயும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு தைக்க தெரிஞ்சு ஒரு பெடல் பண்ண தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். 2 ஓப்பன் பகுதி இருக்குது, அதை உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணுறது உள்பக்கமாக வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 2ஐயும் இப்படி வச்சுட்டு அதை ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம ஸ்டிச்சு கொடுக்க போகிறோம். ஒரு ஃபோல்டிங் கொடுத்தா போதும். 2ஐயும் ஜாயின் பண்ணி ஒரு ஃபோல்டு, சரிங்களா? அந்த மாதிரி நில்லுங்க, நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் எடுத்து மடிப்பிலே இருந்ததுனால அது கொஞ்சம் அந்த கார்னரில் மடிப்பாக இருக்குது. அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும், சரிங்களா? அந்த பிரேக்கை லேசாக தூக்கிட்டு 2-3 ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ராங்காக விழுந்துடும். இப்போ அந்த ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த பிசுறு 2ஐயும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இதில் வந்து பிசுறு வெளியே தெரியும். இந்த பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்னொரு ஃபோல்டிங் கொடுப்போம், சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிட்டே வாங்க. ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டால் போதும். 2 கேப் இருக்கும், 2 ஓப்பனையும் ஜாயின் பண்ணி வச்சு ஒரு தையல் இப்போ போடுறோம், சரிங்களா? இது பிகினருக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு டெய்லர் கடைகள்லாம் 30 ரூபா வாங்குகிறாங்க இந்த கைலி ஓர் அடிக்கிறது. ஒரு சில இடத்துல 50 ரூபாயும் வாங்குகிறாங்க. நம்ம இந்த மாதிரி தீபாவளி டைமும் சரி, அப்புறம் நம்ம மற்ற டைமிங்கில் ப்ளவுஸ் நம்ம முதல்ல ஸ்டிச் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு பயமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, நான் இப்போ தான் டெய்லரிங் பழகுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கைலி ஓர் அடித்து கொடுக்குறது. அப்புறம் இந்த டவல், நான் வந்து அது ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், டவலை அடித்து கொடுக்குறது. அப்புறம் இன்ஸ்கர்ட்டெல்லாம் கோட் அடிக்க சொல்லுவாங்க, நைட்டி ஆல்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சுடிதார் ரெடிமேடில் வந்து பிடிச்ச டிசைனை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது பார்த்தா அவங்க சைஸ்லேருந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அதை பிடிச்சு அடிக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சின்ன வேலைன்னு இல்லை, அது தைச்சாலே அது. இப்போ என்ன கைலி வந்து 30 ரூபா வாங்குகிறாங்களா, ஒரு 5 கைலி கொடுத்தா நமக்கு என்னாச்சு, 3 15 150 ரூபா ஆச்சு, அப்படி தானே? ஆமாம், 150 ரூபா நமக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நைட்டியெல்லாம் அடிக்கிறதுக்கு 50 ரூபா வாங்குகிறாங்க. 2 நைட்டி அடித்தாலே 100 ரூபா வந்துடும். ஹைட்டு அதிகமாக இருந்தால் கட் பண்ணி நம்ம அடிக்கணும். அப்புறம் சுற்றி ஒரு தையல் போட்டு கொடுத்தா நமக்கு அந்த காசு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் மிஷின் இருக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒன்று தைச்சிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம ப்ளவுஸும் தைக்க ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டிச்சே தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் நான் சரி சொல்ல வேண்டிய டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு பண்ணியிருக்கேன், சரிங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் தையல் போட்டுருங்க. கீழே எந்த துணியும் எக்ஸஸாக இல்லாமல் கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த சாரீ ஓர் அடிக்கிறது, சாரீக்கு ஃபால்ஸ் அடிக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி கைலி மூட்டி அடிக்கிறது, இந்த மாதிரி நைட்டி ஆல்ட்ரேஷன், அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு வேலையாக நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், அப்போ நமக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். ஒரு ஏர்னிங்ஸும் கிடைக்கும். ஒரு 5 தைச்சிங்கன்னா போதும். நீங்கள் உங்களுக்கு ரெகுலராக கஸ்டமர் வரல அப்படின்னா நீங்கள் டெய்லர் கடையில் சொல்லி வைங்க. பக்கத்தில் ஏதாவது டெய்லர் கடை கண்டிப்பாக இருக்கும்ல, அல்லது வீட்டில் தைப்பாங்க, அவங்கள்ட்டையும் சொல்லி வச்சிங்கன்னா அவங்களுக்கு வரும்போது நமக்கு தருவாங்க. அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு 200 300 கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த தீபாவளி டைமில் அவங்க ப்ளவுஸ் தைக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. இந்த சுடிதார் மடிச்சு அடிக்கிறது, கோட் அடிக்கிறது, கரெக்டாக அளவு அடிக்கிறதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு கண்டிப்பாக செஞ்சுருவாங்க அவங்க. நமக்கு அவங்களுக்கும் அப்போ தான் கொஞ்சம் வருமானம் வரும், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வந்தாச்சு. அதையும் நம்ம இப்படி பேக் ஸ்டிச் கொடுத்து நல்லா தைச்சிருங்க. இது வந்து நம்ம சாரீ மாதிரி வராது,
ஏன்னா காட்டன் பார்த்திங்களா, அதனால் உங்களுக்கு பிசுறு முன்ன பின்னலாம் வராது, நீட்டாக தைச்சிடலாம். ஓகேவா? இப்போ வந்து தைச்சி முடிச்சாச்சு, ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் கொடுத்தாச்சா. இப்போது இந்த ரெண்டையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பிசுறு லைட்டாக தெரியுது, ஒரு அடி தான் அடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த பாருங்கள், அடித்தாச்சா. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஏற்கனவே ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு 2 ஓப்பன் ஸ்பேஸையும் ஜாயின் பண்ணி அடித்தாச்சு. இப்போது அந்த ஜாயின் பண்ணி அடித்தது தனியாக அந்த 1/4 இன்ச்சு தெரியும் பாருங்கள். இந்த தெரியுதா? இந்த கேப்பு இப்போ மறைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. அந்த ஜாயின் பண்ண கேப் மட்டும் நமக்கு அந்த லைட்டாக தெரியும். அதை வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு அதே 1/4 இன்ச்சு கேப்பில் தான் வரும். அது அந்த பிசுறு தெரியாமல் வச்சு தைச்சிடணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. 2 ஓப்பனையும் ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த 1/4 இன்ச்சு கேப்பை திருப்பி ஒரு மடித்து அடிக்கிறீங்க. அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன சொல்ல வந்தேன்னா, டெய்லரிங் கடையிலலாம் இந்த மாதிரி டைமிங்கில் அவங்க ப்ளவுஸ் தைக்கிறதுலேயே பிஸியாக இருப்பாங்க. இதுவும் தைப்பாங்க, ஆனால் கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டைமில் கொடுத்துட்டு உடனே எனக்கு தாங்கன்னுலாம் கேட்பாங்க ஒரு சிலர். அப்போ நீங்கள் வந்து சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கி அதை தைச்சி கொடுக்கலாம். தைச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பழகிடுச்சின்னா அப்புறம் நீங்களுமே ப்ளவுஸ் எல்லாம் தைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம 1/4 இன்ச்சு கேப்பை விட்டு தைச்சதை ஒரு மடிச்சுட்டு அப்படியே அந்த கார்னரில் வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கேப்பு தைச்சதோட கேப்பு தனியாக தெரியும் நமக்கு. அதை அப்படியே ஃபோல்டிங் கொடுத்து அந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர் கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம். டெய்லரிங் நமக்கு தைக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். இது ஏன்னா நேர் தையல் மட்டும்தான் போடுறோம், இதில் வேறு எந்த இதுவுமே பண்ணலை. சரிங்களா? அதனால் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து பிகினருக்காக நான் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் தைக்கும்போது அதை ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு யூஸ் ஆனால் கூட நமக்கு ஒரு ஹாப்பி தான், அவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு, நான் ப்ரூச்சஸ் கிளாஸ் அகைன் எடுக்கலான் இருக்கேன். யாருக்காவது ப்ரூச்சஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? நிறைய பேர் 1 இயருக்கு முன்னாடி ப்ரூச்சஸ் போட்டேன் பார்த்திங்களா, அதையே பார்த்து மெசேஜ் பண்ணுறாங்க. நான் அதனால தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம பேக் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டுமே நமக்கு வந்து நீடிலேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்படி நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணதுனால இப்போ என்ன பண்ணுங்கள், நீடியில் அப்படியே மேலே தூக்கி விட்டுடுங்க. மேலே தூக்கி விட்டுட்டு அப்படியே கையிலேயே வெளியே எடுத்திங்கன்னா வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரிலேட்டடான ப்ளவுஸு வீடியோ, டிசைனிங் ப்ளவுஸ் வீடியோலாம் நான் போடுறேன். நீங்கள் அதுக்கு ரெகுலராக பார்க்கணுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் யூடியூப் வந்து அதை மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். அதனால தான் அந்த நீடியில் மேலே எடுத்தால் தான் அந்த கையிலே இப்படி எடுக்க ஈஸியாக வரும். சரிங்களா? அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உள்பக்கம் நம்ம தைச்சது, இது வந்து வெளிப்பக்கம். எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்க. வெளிப்பக்கம் ஒரு தையல் தான் வரும், உள்பக்கம் 2 தையல் வந்திருக்கும். சரிங்களா? நீட் ஃபினிஷிங்கோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.